உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். ஜாமீன் தீர்ப்பை திரும்ப பெற கோரும் மனுவுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசனிடம் கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். இந்த உத்தரவின் முழு பின்னணி என்ன வெங்கடேசன்? வணக்கம். தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதான பண மோசடி வழக்கில் வேலை கிடைக்காமல் பாதிக்கப்பட்ட சென்னையைச் சேர்ந்த வித்யாகுமார் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதும் அவரை மீண்டும் தமிழ்நாடு முதல்வர் அமைச்சரவையில் சேர்த்திருப்பதும் காவல்துறை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதல்வருடன் அவருக்குள்ள நெருங்கிய தொடர்பும் போக்குவரத்து துறை வேலை வாங்கி தருவதான மோசடி வழக்கு விசாரணையை நியாயமாக நடைபெறாது என்பதை காட்டுகிறது. மேலும் செந்தில் பாலாஜி வழக்கை மாநில புலனாய்வு அமைப்பு விசாரித்து வருவதால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் இதில் பொருந்தாது என்றும் அரசு இயந்திரத்தின் மீதும் காவல்துறையிலும் செல்வாக்கு படைத்த மூத்த அமைச்சராக உள்ள செந்தில் பாலாஜியால் மனுதாரர் வித்யாகுமார் போன்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு அச்சம் என்பது ஏற்பட்டுள்ளது. எனவே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய தீர்ப்பை திரும்ப பெற்று அவரது ஜாமீன் மேல்முறையீடு மனுவை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா, ஏஜி மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு வித்யாகுமார் சார்பில் தெரிவித்த அந்த அச்சத்தை கருத்தில் கொண்டு, குறிப்பாக செந்தில் பாலாஜி அமைச்சராக இருப்பதால் சாட்சிகளுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும், ஜாமீன் அளித்த மறுநாளே அமைச்சராக இருப்பது சாட்சியங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளதையும் குறிப்பிட்டு, குறிப்பாக அவர் அமைச்சராக இருப்பதால் சாட்சிகள் அச்சம் அடைந்துள்ளது குறித்து வரும் டிசம்பர் 13ஆம் தேதிக்குள் ஒரு விளக்கம் கேட்டு தெரிவிக்க அவருக்கு அனுமதி அளித்து ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.